அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து என்னென்னா, இன்னைக்கு பார்க்க போகிற படம் வந்து பிக்கி பிளைண்டர்ஸ் த இம்மார்ட்டல் மேன். இந்த படம் வந்து பிக்கி பிளைண்டர்ன்ற வெப் சீரிஸோட தொடர்கதையாக வந்தது. அண்ட் இதுதான் ஃபைனல் பார்ட். இந்த படம் வந்து இது வந்து படம் பிக்கி பிளைண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி 6 சீசன் வந்து வெப் சீரிஸஸ் இருந்துச்சு. அந்த வெப் சீரிஸஸுக்கு பெரிய ஃபேன் பேஸஸ் இருக்குது, லைக் கேம் ஆஃப் த்ரோன் மாதிரி. இந்த படம் வந்து எப்படின்னா, அந்த வெப் சீரிஸஸோட ஒரு எண்டிங், அந்த வெப் சீரிஸுக்கு ஒரு எண்டிங் கொடுக்கறதுக்காக இந்த படமாக எடுத்திருக்காங்க. அரௌண்ட் இது வந்து 1 hour 30 minutes வந்து இதோட வாட்ச் டைம்ஸ் இருக்குது. இது வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட நடிச்சிருக்க ஆக்டர் வந்து யாருன்னா செல்வின் மர்ஃபி. ஏன்னா அவர் தான் வந்து இந்த பிக்கி பிளைண்டர்ஸோட கதையோட ஹீரோ. ஸோ இப்போ அவரோட கதை தான் கொண்டு போகிறாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் வந்து என்னன்னா ஸ்டீவன் நைட். அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த பிக்கி பிளைண்டர்ஸ் கதையவே ஸ்டோரியவே ரைட் பண்ணவர். இந்த பிக்கி பிளைண்டர்ஸ்னா என்ன, இந்த கதைகளில் இது எப்படி இருக்கும், இந்த படம் இதை பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத இதை பற்றி டீட்டெயில் தான் சொல்கிறேன். இந்த படத்தோட கதை அப்படின்னா, அதாவது இந்த படம் கிடையாது, பிக்கி பிளைண்டர்ஸ் அந்த வெப் சீரிஸ்லேருந்து இந்த கதை வரைக்கும் அந்த வெப் சீரிஸ்லேருந்து இந்த மூவி வரைக்கும் ஒரு கதையை தான் பிளாட் பண்ணி தான் போகுது. அந்த கதை தான் என்னன்னா 1940s வேர்ல்டு வார் 2 நடக்குது. ஸோ இப்போ அந்த வேர்ல்டு வார் 2ல வந்து பிரிமிங்ஹாம் அப்படின்ற ஒரு நாட்டை சேர்ந்தவர் தான் நம்மளோட ஹீரோ. அவரும் அவங்க ஃபேமிலியும் எப்படி வந்து ஒரு பார் நடத்துறதா இருக்கட்டும், கேம்பிளிங், கேம்பிளிங்லேருந்து கேங்ஸ்டர்ஸ், அந்த கேங்ஸ்டர்லேருந்து பொலிட்டிக்கல் லீடர், ஸோ அந்த மாதிரி எப்படி வளர்ச்சி படுறாங்க, அதில் வந்து அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படி சர்வே ஆனாங்க அந்த டைமில் அப்படின்றது தான் அந்த கான்செப்டாகவே இருக்கும். இதில் வந்து இந்த நம்ம ஹீரோவோட அண்ணனும் வந்து எப்படின்னா, ஹீரோவோட அண்ணனும் வந்து மிலிட்ரிஸில் இருந்திருப்பாங்க. மிலிட்ரியிலேருந்து அந்த எக்ஸ் மிலிட்ரியா வந்துட்டு இப்போ அந்த பவர்ஸ், அந்த மிலிட்ரியில் இருந்த போது அவங்க வந்து ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாகவும் தைரியமும் கொண்டவங்களா இருந்தாங்க. ஸோ இப்போ இவங்க அவங்க ஃபேமிலியை வச்சு அந்த நாட்டை அந்த பிரிமிங்ஹாமையே கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து எப்படி பண்ணாங்க, என்னென்ன நடந்துச்சு, ஸோ அதை ஃபுல்லாகவே அந்த கதையில் கொண்டு போகிறாங்க. வெப் சீரிஸில் ஃபுல்லாக கொண்டு போய்ப்பாங்க. அந்த வெப் சீரிஸில் வந்து அரௌண்டு 6 சீசன் இருக்குது. 6 சீசனில் ஒவ்வொரு சீசனுக்கு 8 எபிசோட்ஸ் வரும். இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஜீ தமிழ் கூட தமிழ் டப் பண்ணாங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு, தமிழ் டப்பும் நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த மூவி பாருங்கள். ஏன்னா இந்த மூவி தனியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னடா வரான் கொல்றான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த மூவிலேருந்து பார்க்கும்போது தான் அந்த ஒரு எமோஷன், அந்த பிளாட்டோடையே உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். நீங்கள் இப்போ ஹாரி பாட்டர் இருக்குது. ஹாரி பாட்டர் ஒவ்வொரு மூவியும் வந்து ஒவ்வொரு பாட்டு, சரியா? இப்போ நீங்கள் லாஸ்ட் மூவியை பார்த்தீங்கன்னா அடுத்து மூவியோட கண்டென்ட் புரியாது. பட் அந்த மூவில என்ன நடக்குது உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி கதையில் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு பிளாங்கான ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த கேப் இங்கேயும் வரும். நீங்கள் என்ன பண்ணிருங்கன்னா வெப் சீரிஸை பாருங்கள். உங்களுக்கு வெப் சீரிஸ் 6 சீசன் இருக்குது, எப்படி பார்க்குறேன்னு தோணும். நீங்கள் என்னென்னா ஒரு சீசன் எடுங்க ஃபஸ்ட்டு. அந்த ஒரு சீசனை பாருங்கள், உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்களே அடிக்ட் ஆகி அந்த ஃபுல் சீரிஸையும் பார்ப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். தமிழ்லேயும் இப்போ இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் வந்து இங்கிலீஷில் பார்த்தவங்களுக்கு தமிழ் பிடிக்காது, பட் இப்போ தமிழில் நல்லா தான் இருக்குது, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வெப் சீரிஸை. அந்த வெப் சீரிஸில் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு அவங்க ஆட்சி பண்ணது எல்லாமே கொண்டு வருவாங்க. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் சில பேர் இறந்து போயிடுவாங்க. ஸோ அதுதான் அந்த மாதிரி வந்துட்டு இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, கடைசியில் ஹீரோ வந்து ஒரு தனிமைக்கு போகிற மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு தனிமையாக வந்துடுவார். ஸோ அப்படி வந்தவர் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எதுவுமே வந்து அந்த வெப்சீரிஸில் காட்டலை. அவர் என்ன ஆனார், செத்தாரா அப்படின்னு காட்டலை. இப்போ இந்த மூவியில் அதுக்கு ஒரு கன்ஃபியூஷன் கொண்டு வந்தாங்க. பிக்கி பிளைண்டரோட லீடர் அவர் இறந்துட்டாரா இருக்காரா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த மூவியில் கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து அவர் வந்து தனிமையில் இருக்கும்போது, அங்கே தனிமையில் இருக்கார், அவங்களோட ஒரு வீட்டில் தனிமையில் இருக்கார், யாருமே பார்க்குறதில்ல, அவர் கேங்குக்கு போகிறதில்ல. அவர் வந்து அந்த ரூலிங்கே அந்த பணல் நடத்த அவர் பையன் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ அவன் பையன் வந்து தப்பான கைகளுக்கு போகிறான். அதாவது நாசி கவர்மெண்ட் கை கோத்து அவங்க நாட்டை வந்து பிரிட்டிஷ் நாட்டை வந்து அகென்ஸ்டாகவே இதை நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. ஸோ இப்போ இதை வந்து அவருக்கு தெரிய வருது. அதை சால்வ் பண்ணுறதுக்கும் சரி, அண்ட் அந்த ஃபேமிலியில் இருக்க இன்டர்னல் இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்கும் சரி அவர் கம்பேக் கொடுக்குறாரு. கம்பேக் கொடுத்து அவர் வந்து என்ன நடக்குது, அவர் எப்படி சால்வ் பண்ணாரு அவங்களோட ஃபேமிலி இஷ்யூஸை, ஏன்னா அப்புறம் வந்து அவங்களோட நாட்டை வந்து காப்பாற்றிட்டாரா அப்படின்ற மாதிரி தான் அந்த கதை ப்ளாட்டே போகும். ஸ்பாயிலர் அலர்ட். இந்த இதில் வந்து லாஸ்ட் ஒரு 10 minutes வந்து என்னன்னா அவர் வந்து செத்துருவார். ஸோ இப்போ அந்த சீனில் பார்க்கும்போது எனக்கு வந்து அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே நம்ம உள்ளே உட்காந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் இறந்தும் போது எவ்வளோ
பார்த்துருப்பாரு இறந்தது, அதெல்லாம் பார்க்கும்போது வருத்தமாக இருக்கும். இவரே இறந்துட்டோன்னு சொல்லும் போது ஒரு மாதிரி அது ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஃபீல் ஆயிடுச்சு. அவங்களோட அந்த மூவிக்குள்ளேயே போன மாதிரி ஆயிடுச்சு. எப்படின்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட போஸ்டர்ஸ்லாம் இருக்கும், அவர் இறந்துருப்பாரு, அதை காமிப்பாங்க. ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது சினிமேட்டிக்காகவும் சரி எதாக இருந்தாலும் சரி ஸ்டோரி பிளாட் வைஸ் பயங்கரமாக இருந்துச்சு அந்த சீனு. த்ரூ அவுட் இதுதான் கன்க்ளூஷனு. பட் நீங்கள் வந்து அந்த வெப்சீரிஸ் பார்த்தவங்களுக்கு வந்து இதை வந்து கண்டிப்பாக பார்க்கணும்னு தோணும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதில் வந்து நான் ஸ்பாயிலர் அலர்ட் சொல்லிட்டு அவர் இறந்துருவான்னு. பட் அதில் வந்து வெப்சீரிஸில் என்ன ஆக்ட் பண்ணாரோ அந்த ஆக்டிங் அதே மாதிரி கண்டினியூஸ்டாக இங்கேயும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அங்கே வந்து அதை வந்து வெப்சீரிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு 3 வருஷத்துக்கு 2022 முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு இப்போ 2026 இந்த படம் வந்திருக்கு. ஸோ அந்த கேப்பில் வந்து இருந்தும் அந்த ஆக்டிங் வந்து அதே கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு சிலியன் மர்ஃபி. ஆஸ்கார் அவார்டுக்கு டிசர்வான ஆள் தான் நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் அவரோட ஆக்டிங் இதில் தாறுமாறா இருந்துச்சு. நான் தான் இந்த படத்துக்குள்ள கூவுறேன் என்ன அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து மை ஃபேவரட். ஏன்னா நான் ஒரு அந்த வெப்சீரிஸோட ஃபேன். ஸோ அந்த ஃபேனாக போகும்போது இதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, போய் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். என்ன தெரிகிறது? அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஒரு ஒரு ரைட்டராக அவர் வந்து என்னென்னா ஒரு பெரிய ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காரு. அவங்களோட அந்த யூனிவர்ஸே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் சூப்பராக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இறந்துருப்பாங்க. பட் இந்த ஹீரோ கேரக்டர் ரொம்ப ரொம்ப செதுக்கின கேரக்டர். ஸோ இப்போ இந்த செதுக்கின கேரக்டரை எப்படி கன்க்ளூட் பண்ணுறது, எப்படி முடிவுக்கு கொண்டு வருது, எதையுமே வந்து அங்கத்தை தொங்க விடாமல் ஸோ அதை முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வச்சு அதை அவர் கரெக்டாக முடிவுக்கு கொண்டு வந்தார். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஓகே இது வந்து இப்படி தான் முடியணும் இருந்திருக்கு. ஏன்னா வந்து அங்கே வந்து அவங்களோட அந்த என்ன டக்குன்னு செத்துட்டாரு அப்படின்ற மாதிரி தோண வைக்கல. ஏன்னா அவர் வந்து அங்கே முடிச்சது கரெக்டுன்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அந்த அளவுக்கு இது கரெக்டாக அந்த கேரக்டரை கொண்டு வந்ததா சரி, அந்த கேரக்டர் த்ரூ அவுட் இந்த சீரீஸ் கொண்டு வந்து அதை கரெக்டாக கன்க்ளூட் பண்ணுற வரைக்கும் ரைட்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஸ்டோரி. இந்த மூவி வேணால் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மூவியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் ஒன்று இருக்குது, அதை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். There is a no rest for me in this world, perhaps in the next. Thank you for watching guys. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது வந்து ஒரு ஃபேன் ரிவ்யூ மாதிரி போயிடுச்சு. ஏன்னா நான் அந்த படத்தோட ஃபேன். பட் இந்த படம் வந்து நீங்கள் ஃபேனாகவும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக பார்க்கணும்னா நினச்சா பார்க்கலாம். கண்டிப்பாக ரொம்ப ஒர்த்தான வாட்சிங். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெப்சீரிஸை பற்றி டீட்டெயில்டு ரிவ்யூ வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ரெடி பண்ணி போடுறோம். ஏன்னா அந்த கதை வந்து ரொம்ப பெரிய கதை. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.